அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை அடுத்த 7 நாட்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு முத்தாய் கிடைக்கும் முத்தான வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன. இந்த தருணத்தை தவறவிடாதீர்கள், இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் தற்போது வலம் பெறுகிறாருங்க. ருணரோக சதுரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் விக்ரம் பெற்ற நிலையில் உச்சகதியில் வலம் வந்து கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் உச்சம் என்பது எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை மிகவும் சிறப்பாக இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறது. அதை விட மிக வலுவாக அவருடன் இணைந்து உச்சம் பெற்றிருக்கிறார் முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன். சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் மிக விரைவில் உச்சம் பெற போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் யோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை சுக்கிரன், சூரியன் மற்றும் ராகு ஆகிய 3 கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றமும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. எனவேதான் முத்தான வாய்ப்புகளாக அடுத்த 7 நாட்கள் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ராசியின் அதிபதி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் செய்யக்கூடிய சிறு முயற்சி நீங்கள் விரும்பிய அத்தனை காரியங்களும் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை முழுமையாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல வாய்ப்புகளை இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. எதை செய்தாலும் அதை மிக சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய உங்களுக்கு பல்வேறு காரியங்கள்ல எளிதில் வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன். எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாக வெற்றி உண்டு. அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமும் முதன்மை கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியாக பார்க்கப்படுகிறார். லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே 3, 6, 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ருணரோக சதுரஸ்தானத்தில் வலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து வலம் வருவதால் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே சூரியனின் அமைப்பால் உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் விலகும், கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும், அலைச்சல் குறைந்து எளிதில் பல்வேறு வகையான காரியங்களை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் கனகச்சிதமாகவும் எளிதில் வெற்றி பெறுவதற்கான யோகமும் உண்டு. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது என்பதை சுக்கிரன் மற்றும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய சூரியனும் உறுதிப்படுத்துகின்றன. நிழல் கிரகமான ராகு மிக வலுவாக யோகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது விரயத்தை வலுப்படுத்துகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி ராகுவும் லாபஸ்தானத்தை நோக்கி கேதுவும் நகர்வதால் உறுதியாகவே புதிய முதலீடுகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எதை செய்தாலும் அதில் காரிய தடையும் சிரமமும் சிக்கலும் இல்லாத வகையில் மிக சிறப்பாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகத்தை நிழல் கிரகமான ராகு யோகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை, பயம் போன்றவற்றை முற்றிலுமாக விளக்கக்கூடிய வகையில் மோட்சக்காரகரான கேது லாபத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறாருங்க. எனவே உறுதியாகவே வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும். வீண் விரயங்கள் அனைத்தையும் முதலீடாகவும் செல்வ செழிப்பாகவும் செய்யும் அசையா சொத்துக்களாக முதலீடு செய்வதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது ராசியின் உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வாரம் மட்டும்தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அதற்கு பிறகு யோகஸ்தானத்தில் 29ஆம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படி அமர்கிறாருங்க. முழுமையாக ஆட்சி பலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த இறுதி தருணம் முத்தாய் அமையும். முத்தான 7 நாட்கள்
என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான எளிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாக தகர்த்தெறிந்து நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் எளிதில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அதை தகர்த்தெறிந்து வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகத்தை ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. அதற்கு பிறகு யோகஸ்தானமாகிய 6ல் 29ஆம் தேதியிலிருந்து அமர்வதால் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய பலனை நிறைவாக இந்த இறுதி தருவாயில் அள்ளி கொடுக்க போகிறார். எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் எளிதில் உருவாக்கி கொடுக்கும். பல்வேறு வகையான சிக்கல் நிறைந்த தருணங்கள் அனைத்தையும் உறுதியாகவே விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியையும் இனிமையும் சந்திப்பதற்கான யோகத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனி ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. அவருடன் இணைந்து வித்யாகாரகரான புதனும் பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வு போன்றவற்றில் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைப்பதோடு நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர வருமானம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் எளிதில் கைகூடும். எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் தகர்த்தறிந்து எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் உத்தியோகம், தொழில் ரீதியாக மிக சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு மற்றும் நீங்கள் விரும்பியபடியே வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, சிந்தையில் மட்டும் இருந்த தொழில் ரீதியான திட்டங்களை செயல் வடிவம் கொடுப்பதற்கான யோகம் போன்ற அனைத்துமே இந்த வேளையில் அற்புதமாக உங்களை தேடி முத்தாய் வரக்கூடிய முத்தான வாய்ப்புகளாக அமைய போகின்றன. சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொண்டால் அமோகமான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாருங்க. அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய குரு பகவான் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமும் எளிதில் உங்களை தேடி வரும். எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் துலாம் ராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பால் நிறைவான முன்னேற்றம் கிடைக்கும். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் 2, 4, 12 ஆகிய இடங்களை குரு பகவான் பார்ப்பதால் பல்வேறு வகையான விரயங்கள் கட்டுக்குள் வரும். சுப விரயம் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். வீரத்தை விளைநிலமாக கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய். எனவே அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை செய்து முடிப்பதோடு நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பொருளாதார ரீதியான மாற்றத்தை நிறைவாக இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மேலும் நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கு துலாம் ராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் முத்தான வாய்ப்புகளாக பல கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றும் வலுவான அமைப்பில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பாலும் நிறைவாக உங்களை தேடி வரும். மேலும் இந்த வேளையில் தங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு அன்னதான உதவி செய்யுங்கள். அதனால் மகத்தான புண்ணியம் உங்களை வந்து சேரும். அதோடு மட்டுமல்லாது கோடை காலம் வரக்கூடிய இந்த வேளையில் தங்களால் இயன்றவரை வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள், விலங்குகளுக்கு தங்களால் இயன்றவரை தானியங்களையும் தண்ணீரையும் கொடுங்கள். அப்படி கொடுப்பதால் பெரிய அளவில் நல்ல வாய்ப்புகளும் அற்புதமான சந்தர்ப்பமும் பல்வேறு வகையான சிக்கல்கள் தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி மகத்தான புண்ணியம் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. துலாம் ராசிக்காரர்களுக்கு